அனைவருக்கும் வணக்கம். ஹாய் ஹலோ வியூவர்ஸ், திஸ் இஸ் சௌமியா ஹியர் ஃப்ரம் A to Z Astro Infinity Stream யூடியூப் சேனல். இன்னைக்கு டே 21 சூப்பர்பான ஆஸ் யூஷுவல் அற்புதமான வீடியோ கண்டோட தான் இன்றைக்கி உங்களை பார்க்க வந்திருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அற்புதமான மங்களகரமான வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறனால அம்பாளை பற்றின கதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுலேயும் யாரை பற்றினது நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம்னா, வீரமான பக்தி கொண்ட மதுரை மீனாட்சி அம்மனோட ஸ்டோரி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முன்னாடி ஒரு காலத்தில் மதுரையை பார்த்தீங்கன்னா, மலையத்வஜ மன்னனும் காஞ்சனமாலா தேவி அப்படிங்கிற ராஜா ராணி தான் மதுரையை ஆண்டுட்டு வந்திருக்காங்க. அவங்க அவ்வளோ அற்புதமாக ஆண்டு நல்ல ஒரு அரசவையும் நல்ல ஆடை ஆபரணங்கள் பொருள் பொன் சேர்க்கை எல்லாத்தோட வாழ்ந்திருந்தாலும் அவங்கக்கிட்ட மிக ஒரு குறையாக பார்த்தீங்கன்னா, ரொம்ப வருஷமாக வேண்டியும் அவங்களுக்கு தவம் இருந்தும் ஒரு குழந்தையும் வாரிஸ் இல்லை அப்படிங்கிற அந்த கவலை அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருந்தது. இதை அவங்க வெளியில் சொல்லி பல முனிவர்களுடைய அறிவுரையின்படி ஒரு யாகம் வளர்த்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அந்த யாகத்தின் பேர் தான் புத்திர காமேஷ்டி யாகம் சொல்லிட்டு ஒரு யாகம். அதை வளர்த்திட்டு இருக்கப்ப அந்த யாகத்தோட வேள்வியில் ஒரு அதிசயம் நடந்துச்சுங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த யாக நெருப்பிலிருந்து ஒரு 3 வயது குழந்தை ரொம்ப அழகிய கண்களோட அற்புதமான ஒரு தோற்றத்தோட அவ்வளவு செக்கச்சவேல்னு அழகா பார்த்த உடனே அந்த குழந்தைய அள்ளி கொஞ்சலாங்கிற மாதிரி ஒரு அற்புதமான குழந்தை வந்துச்சான். ஆனா அந்த குழந்தை 3 மார்பகங்களோட அவதரித்த ஒரு பெண் குழந்தையா இருந்ததாம். ரொம்ப ஆச்சரியமா அந்த குழந்தைய எல்லாருமே பார்த்தாங்களாம். அப்படி இருக்க ஒரு அசரீரி வந்துச்சாம். என்ன அப்படின்னா, இந்த குழந்தை ரொம்ப ஒரு தெய்வீக அம்சம் வாய்ந்த ஒரு அவதார குழந்தை. ஃபியூச்சரில் தன்னோட கணவனை மீட் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த 3வது மார்பகம் மறைந்து விடும். அதனால் இந்த குழந்தையை நீங்கள் அன்போடு எடுத்து வளர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த அசரீரி சொன்னதும் மன்னனும் ஆசையாக எடுத்து தடாதகை அப்படிங்கிற பேர் சூட்டி அற்புதமான ஒரு வீரமங்கையாக வளர்த்து வந்தாங்களாம். வளர வர அந்த குழந்தை வாழ்வீச்சு, அரசியல், நிர்வாகம் மற்றும் கலைத்திறமை இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே தேர்ந்தெடுத்த ஒரு குழந்தையா அற்புதமான பெண் குழந்தை வீரமங்கையாக வாழ்ந்து வந்தாங்களாம். அப்படி இருக்கிறப்ப நான் வீரமங்கை, நான் வீட்டில் இருக்க மாட்டேன் பெண் குழந்தைன்னு, அதனால் நான் திக்விஜயம் மேற்கொண்டு ஒவ்வொரு நாடாக போயிட்டு வருவேன்னு சொல்லி ஒவ்வொரு நாடாக போய் அங்கே இருக்கிறவங்க கூட போராடி ஒவ்வொரு நாட்டையாக வந்துட்டு இருக்கிறப்ப அப்படி இருக்கப்ப அடுத்ததாக இமயமலை போய் அங்கே கைலாசநாதர் நம்ம சிவபெருமானை மீட் பண்ணிட்டாங்களாம். அவரை மீட் பண்ண உடனேயும் அவர்கிட்ட போராட போனோடனே அந்த 3வது மார்பகம் மறைந்த உடனே அவங்க அப்போ தானா நினச்சாங்களாம், வெக்கம் விட்டதாம். அப்போ தான் நினச்சாங்களாம் தன்னோட கணவனை மீட் பண்ணோடனையும் அது மறையும் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி இருந்துச்சு இல்லைங்களா. ஸோ இவர் தான் நம்ம கணவர் அப்படிங்கிற ஞாபகம் அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் மீட் பண்ணி நம்ம கைலாசநாதர் சுந்தரேஸ்வரரா மதுரைக்கு விஜயம் பண்ணி அதுக்கப்புறம் மீனாட்சிக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் மீனாட்சி திருக்கல்யாணம் ரொம்ப கோலாகலமா பிரம்மாண்டமா தேவர்கள் முனிவர்கள் முன்னிலையில் நடந்துச்சான். இதுதாங்க மதுரை மீனாட்சி அம்மன் தோன்றிய ஒரு கதை வரலாறு. இதில் இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், இறைவனாகவே இருந்தாலும் வீரமங்கையாகவே இருந்தாலும் வீரம் கொண்ட பக்தியாகவே இருந்தாலும் எதுவாயினும் சில விஷயங்கள் இறைவன் இப்படித்தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி விதிக்கப்பட்டிருந்த விதியா இருந்துச்சு அப்படின்னா அந்த விஷயங்கள் தானா அப்படியாகவே நடக்கும் அப்படிங்கிறதுக்கு மீனாட்சி அம்மனுடைய இந்த வரலாறு கதை நமக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருந்திருக்குங்க. ஸோ இன்னைக்கு ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, வியூ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலோட பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபார் மோர் அப்டேட்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே இருந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்த்தா தான் இன்னும் கொண்டு பல ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸில் நிறையா ஜோதிட தகவல்கள் மற்றும் ஸ்டோரிஸ் உங்களுக்காக சொல்கிறதுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். மீண்டும் நாளைக்கு அற்புதமான ஒரு சூப்பரான வீடியோ கண்டோட உங்களை சந்திக்கிறேன். Until then it is bye from Soumya here from A to Z Astro Infinity Stream யூடியூப் சேனல். அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ.